பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியாவில் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அதை போஸ்ட்போன் பண்ணி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப நெருங்கி வந்துருச்சுன்னா அவசர கதியில் இறங்கி எதாவது பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிடு. அதுக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு வேக்சின்ஸ் நம்ம வெளிநாடுகள் தான் வாங்கிட்டு இருந்தோம். வேக்சின் உற்பத்தியில் நம்ம பெரிய அளவுக்கு டார்கெட்டே பண்ணலை. அந்த கோவிட் ஆரம்பித்து 2020 பூனேவை சேர்ந்த ஒரு நிறுவனம் பிரதமர் அவர்களே நேரடியாக போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்குள்ள கோவிட் வேக்சினை லான்ச் பண்ணி 100 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டு உலக நாடுகள் ஒரு 65 நாடுகளுக்கு வேக்சினை கொடுத்து லட்சக்கணக்கான உயிர்களை நம்ம காப்பாற்றணும். இது எல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னா 8 மாதம்தான். அதுக்கு முன்னாடி வேக்சின் தயாரிப்புன்னு யாராவது போனாங்கன்னா அங்கே ஒரு 100 ப்ராசஸ் இருக்கும். நமக்கு அரசு அதிகாரிகள் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸ். இப்போ இந்த கிரைசிஸில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி அப்படின்ட்டு, OALP. அதாவது எல்லாரும் மக்களும் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், நம்ம ஏன் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ்க்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கோம், நம்மக்கிட்ட இல்லையா, நம்ம பூமியில் இல்லையா, நம்ம தேடி பார்த்தோமா அப்படின்ட்டு. தேடி பார்க்கணும் அப்படின்றத எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்ததுன்னா அதை ட்ரில் பண்ணி எடுக்கணும், ட்ரில்லிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இந்தியாட்ட இருக்குது. ஸோ இந்த பாலிசியை கொண்டு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, முதல் கட்ட ஆய்வை நடத்தி எங்கெங்கெல்லாம் இயற்கை எரிவாயு மற்றும் இது இருக்குதோ, ஆயில் இருக்குதோ, அதை எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணணும். இவ்வளோ ஏரியாவில் போய் அங்கே இருக்கா, எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு. சில நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் ஆயில் இருக்கும், ஆனால் அது எடுக்கக்கூடிய காசு அப்படின்றது இன்றைக்கி சந்தையை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கமர்ஷியலாக அது வையபிள் கிடையாது, விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்த கோலார் சுரங்கம் இப்போ மூடப்பட்டிருக்கு. ஏன்னா தங்கத்தை எடுக்கக்கூடிய காஸ்ட் தங்க வேலையை விட அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ அரசாங்கம் இந்த பாலிசியில் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னாலே ONGC மட்டும்தான். அது ஒரு அரசு நிறுவனம், இந்த தனியார் நிறுவனங்கள் யாரும் பண்ண முடியாது. இது என்ன கதையாவது, HAL, DRDO, ISRO போன்றது. ராக்கெட் அப்படின்னாலே ISRO தான் பண்ணி ஆகணும். DRDOவில் கண்டுபிடிப்பு அப்படின்னா, அரசுகளை கண்டுபிடிப்பு டிஃபென்ஸில் அப்படின்னா DRDO மட்டும்தான் பண்ணணும். விமானங்கள் தயாரிப்பு அப்படின்னா HAL மட்டும்தான் பண்ணணும். இது மூணுத்தோட கதை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை மாற்றி என்ன பண்ணாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் வரலாம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஒரு ரவுண்டில் இவ்வளோ ஏரியா நாங்கள் அலாட் பண்ணுறோம், அதில் ஆயில் அண்ட் கேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஒரு வேலை இருந்துச்சுன்னா ட்ரில் பண்ணி எடுங்க, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய லாபத்தில் இவ்வளோ பங்கு இருக்கணும், தனியார் நிறுவனத்துக்கு இவ்வளோ பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தன்னிறைவு பெறுறதுக்கு இந்த இடத்துல இது ஒரு டைம் விடுவாங்க, அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் பங்கெடுக்க மாட்டாங்க, நிறையா பிரச்சனைகள் போயிட்டே இருந்துச்சு. இது ஓகேப்பா நம்ம ஏன் ஓகேன்னு இருந்தோம்னா, ஆயில் கேஸ் அங்கே ஸ்மூத்தாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே 60% கேஸ் நம்ம இந்தியா அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு உலக மக்களுக்கு தெரிஞ்சதே, குறிப்பாக இந்திய மக்களுக்கு தெரிஞ்சதே இப்போ தான். அது ஏன்னா இப்போ பிரச்சனை வரும்போது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய அடாஷியஸ் மூவை இப்போ அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. ரவுண்டு 10 மற்றும் ரவுண்டு 11, இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 10ல் 2,62,200 ஸ்கொயர் கிலோமீட்டர், ரவுண்டு 11ல் 1,82,589 ஸ்கொயர் கிலோமீட்டர், 25 பிளாக்கு, ரவுண்டு 11ல் 21 பிளாக்கு ஒரே நேரத்தில் இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க 12 ஆன் லேண்டு பூமிக்குள்ளே, 4 ஷாலோ வாட்டர் தண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில், 1 பார்த்தீங்கன்னா கடலில், 4 பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீப் ஆழ்கடலில் இருக்கக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 செடிமெண்ட்ரி பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் DGH போர்ட்டலில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 3,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கான ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்தியா வரலாற்றில் பண்ணதே கிடையாது.
இப்போ இதில் தன்னிறைவு பெறணும் அப்படின்றதுக்காக உடனடியாக இந்த மூவ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களே நேரடியாக அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு. 2016 லான்ச் பண்ணப்பட்டு அதன் பிறகு இது ஆம வேகத்தில் அப்படியே மூவ் ஆகி இது வந்து வெறும் கவர்மெண்ட் நாமினேட்டட் பிளாக் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல ஆயில் இருக்கு, இதை நீ போய் எடு, எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணணும்னு அந்த இதில் கிடையாது. இது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோரேஷன், டீப் வாட்டர் ஃபோக்கஸ் வந்து சமுத்திரம் மந்தன் அப்படின்றத திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் ரிஃபார்ம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அப்ஸ்ட்ரீம் ரிஃபார்மன்ஸுக்கு அரசாங்கமே எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, தனியார் நிறுவனங்கள் வரணும், காம்படிஷன் இருக்கணும், வேகமாக வேலை நடக்கணுன்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இப்போது நம்மளுடைய ஒரு நாள் தேவை அப்படின்றது 55 லட்சத்துலேருந்து 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஒரு நாள். இதில் 85% அப்படின்றது நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு 50% பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கனாமி வளருது அப்படின்னா அவ்வளோ வாகனங்கள், அவ்வளோ டீசல், அவ்வளோ பெட்ரோல் பயன்படுத்தினா தான் வளர முடியும். ஸோ கிளியர் கட்டாக வரக்கூடிய காலங்களில் இது 60 லட்சத்துலேருந்து அப்படியே 80 லட்சம் 1 கோடிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய டிமாண்டுக்கு ஈக்குவலாக கூட இல்லாமல் இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஏன்னா புது ஆயில் ஃபீல்டை நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம், இருக்கிறதுலே போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் அந்தமான்லேயும் கிருஷ்ணா கோதாவரி பேசன்லேயும் இந்த மாதிரியான ஆயில் ரிசர்வ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளாக் அலாகேஷன் முறையை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அது 16 ஆரம்பித்து 26 ஒரு 10 வருஷம் அப்படியே அது அரசு வேகத்திலே அப்படியே அது போய் இப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,30,000 அளவுக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவை இப்போ பிளாக்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல 2016க்கு முன்னாடி அந்த டெண்டரை படித்து, உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 50,000 கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது, ஓகே நான் ஆயில் அண்ட் கேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டு பயந்து ஓடி போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் நீங்கள் போய் இப்போ விட்டிங்கன்னா உங்கள் 50,000 கோடி மதிப்புள்ள நிறுவனம் திவாலாகக்கூடிய அளவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இதுதான் நம்மளுடைய அரசு துறைகளுடைய எஃபிஷியன்சி. அதன் பிறகு இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக என்னுடைய நண்பர்களே கோயம்புத்தூரை சேர்ந்த சில பெரிய தொழில் முனைவர்கள் எல்லாமே கயானா போன்ற நாடுகளில் போயிட்டு மைனிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல இப்போ அது வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போது இது வந்து பிட்டிங் தான், உடனடியாக இதில் வந்து பெட்ரோல் டீசல் வந்து நம்ம தன்னிறைவு பெற்ற மாட்டோம். பிட்டிங்கில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு உண்டான காலம் அப்படின்றது வேகமாக பண்ணாங்க, அரசு துறை ஸ்டைலில் பண்ணாமல் தனியார் துறை ஸ்டைலில் பண்ணாங்கன்னா 7 வருஷம், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15 வருஷம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் கிடையாது, ஒரு லாங் டேர்ம் ஃபிக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ண பிட் எல்லாமே இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் மட்டும்தான், இல்லை கேரண்டி கிடையாது தனியார் நிறுவனம் போய் தோண்டின உடனே ஆயில் வந்துருன்ட்டு. எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அப்படின்றது வேணும். ஸோ இதில் அந்தமானில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் அப்படின்றது கயானா நாட்டோடைய மொத்த ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வுக்கு இணையானது அப்படின்றது வந்திருக்குது. இப்போ அதன் பிறகு ஹைட்ரோ கார்பன்னு, இந்தியாவுடைய ரினியூவபிள் எனர்ஜி புஷ்ஷு, நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் இருக்குது, அது இன்னும் பெரிய ஹோப் அதில் வைக்க வேண்டாம். சோலார் போன்ற இடங்களில் நம்ம வந்து இப்போ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கடந்த 15 வருடங்களில் புது கேஸ் ஃபீல்டை பெரிய அளவுக்கு நம்மளுடைய அரசு துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவங்களுடைய விதேஷ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வெளிநாடுகளில் போய் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு தனி நிறுவனம் இருக்குது. அவங்களும் அதாவது தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய 60 லட்சம் கச்சா எண்ணெய் தேவைக்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் பண்ணலை. அதன் பிறகு தனியார் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அவுடேட்டடு, எந்த நிறுவனமும் வரப்போகிறதில்ல. 2016க்கு பிறகு தான் இதை வந்து கொண்டு வரும். இப்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்டு கேஸ். இப்போ ஒரு 50 லட்சம் மக்களுக்கு அதிகமாக வாழக்கூடிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 30-40 நகரங்கள் இருக்குது. இங்கே தான் மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சென்னையோ இல்லை பெங்களூரோ இல்லை கோயம்புத்தூரோ இல்லை ஹைதராபாத் போன்ற நகரங்களில் பைப்டு கேஸை நீங்கள் வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கணும்.
அதை பண்ணலை. பைப்டு கேஸ் மத்திய அரசு மாநில அரசு இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்றது படுத்தூங்கிருச்சு. டெல்லியில் 2009 2010 நான் பைப்டு கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி போட்டாங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு எரிபொருள் செலவு அப்படின்றது 15% கம்மியாகும். 2010 நான் அப்போ கட்டிகிட்டு இருந்த கேஸ் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 210 ரூபா அந்த காலத்துக்கு வரும். அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே பைப் கேஸ் நீங்கள் எப்படி மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டுறீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். கட்டணம் கட்டலாம். அப்போ நம்ம என்ன பேசணும், யார் வந்தாலும் ஒரு அரசு துறை வந்து இப்போ தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. நம்மளோட தமிழ்நாடோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 38 ரூபாயோ 40 ரூபாயோ ஒரு கிலோமீட்டருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களே சொல்லியிருந்தாரு, இது இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியாதுன்ட்டு. அவர் சொல்கிறதுல 101% நியாயம் இருக்குது. தனியார் துறைகள் அதை எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியும். ஆனால் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு துறை இதை வந்து நம்ம வித்துட்டோம் தனியாருக்கு, கார்ப்பரேட் கைக்கூலிகள்னு சொல்லி இந்த ஒரு கேங் ஒன்று தனியாக கிளம்பி வரும். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பைப்டு கேஸை நம்ம புஷ் பண்ணல, எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம மாடர்னைஸ் பண்ணல, நம்மளோட இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல பல்க்கு நீங்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். க்ளீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய நாடுகள் நூற்றுக்கணக்கானது இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் டீசல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இந்தியாவது டாப் கிளாஸ், அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. கிராமங்களாக இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு மின்சாரம் மற்றும் கேஸ் அடிப்படை தேவைகள் நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். ஆனால் எஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபிஷியன்சி நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் மிஸ் ஆகுது. இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் எனர்ஜி ஸ்ட்ராட்டஜிக்கு 2026 ஆரம்பிக்கும் போது 36க்குள்ளே நம்மளுடைய சொந்த கேஸ் மற்றும் சொந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது பெருமளவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை 2016 இல்லை 2010 to 16 கணக்கு வச்சுக்கோங்க. 2010 to 14 அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், அப்புறம் பிஜேபி, இவங்க ஒரு 6 வருட காலம் ஒரு புஷ்ஷை கொடுத்துருந்தாங்க. 2003 நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி 1972 ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த பாடத்துக்கு பிறகு இந்த புஷ்ஷை கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பேனிக் இன்னைக்கு அரசாங்கம் ஆகிறதுக்கான தேவையும் கிடையாது. நம்மளும் இது பண்ணியிருக்கலாம். இப்போ அமெரிக்கா இந்த போரை தொடரும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் அங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து க்ளீன் எனர்ஜின்னு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ட்ரம்ப் தூக்கி கோவில போட்டு ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னாரு. இப்போ இந்தியா ட்ரில் பேபி ட்ரில்ல தான் போயிட்டுருக்கோம். நெவர் டூ லேட். ஒரு மேஜர் பாலிசி சேஞ்ச், அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இப்போ இதை ஆரம்பித்த ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஃபுல் டைம் போராளிஸ் மற்றும் இவங்க வருவாங்க. இப்போ என்ன காமிப்பா, அதே முகங்கள் பெட்ரோல் இல்லை, டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் விலையை ஏறிடுச்சு, டீசல் விலையை ஏறிடுச்சு, கேஸ் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டிலையோ கேஸ் இங்கே இருக்குது, பெட்ரோல் டீசல் இருக்குது, இப்போ இது பண்ணோன்னா ஐயோ இதை வந்து நீங்கள் அழிக்கிறீங்கன்ட்டு. ஆனால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலையோ இல்லை நம்ம இயற்கை வளங்களில் டெய்லி நூற்றுக்கணக்கான லாரிகள் கல்லை உடச்சி நீங்கள் பாதி மலையே காணாமல் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதையும் அரசாங்கம் தாண்டி வரணும். இந்த இடத்துல ஸ்டேக் ஹோல்டர் அலைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு இந்த புரிதலை அரசாங்கம் கொடுக்கணும். அந்த புரிதலை கொடுக்கக்கூடிய துறை அப்படின்றது தகவல் தொடர்பு துறை. இவங்க எல்லாருமே சேர்ந்து எஃபெக்டிவாக மக்களுக்கு முதல்ல கமிட் பண்ணி என்ன நடக்குது, இது ஏன் தேவைன்றதை கன்வின்ஸ் பண்ணி எதுக்காக நம்ம இதை பண்ணுறோன்றதையும் உறுதி செஞ்சுட்டு, ஏன்னா கச்சா எண்ணெய் இல்லாமல் பெட்ரோல் டீசல் இல்லாமல் நம்ம மனித குலமே இன்னைக்கு இயங்க முடியாது. இதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா இப்போது ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையில் முழிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து பண்ணுறோம். அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் கருத்துக்கள்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.